தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. நீட் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை கூடிய போது மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிக்கை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். மாணவர்கள் தொடர்பான விவகாரத்திற்கு பதிலளிக்க மத்திய உள்துறை அமைச்சர் தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நேற்று தெளிவுபடுத்தியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா குறிப்பிட்டார். அவைக்குள் பதாகைகள் மற்றும் வாசக அட்டைகளை எடுத்து வருவது நாடாளுமன்ற கண்ணியத்திற்கு ஏற்றதல்ல என்றும் அவர் தெரிவித்தார். ஆனாலும் கூச்சலும் குழப்பமும் தொடர்ந்ததால் சபாநாயகர் அவையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைத்தார். माननीय सदस्यगण, मैंने व्यक्तिगत रूप से कई बार आग्रह किया कि प्रश्नकाल सबसे महत्वपूर्ण समय होता है। प्रश्नकाल के अंदर सरकार की जवाबदेही तय होती है, कार्यपालिका में पारदर्शिता भी आती है। और कई माननीय सदस्य मुझे व्यक्तिगत रूप से मिले और उन्होंने आग्रह किया, मैंने पहले भी व्यवस्था दे रखी है, चाहे सत्ता पक्ष हो चाहे प्रतिपक्ष हो, प्रश्नकाल के अंदर केवल प्रश्नकाल ही होगा और इसीलिए प्रश्नकाल चलने में सहयोग करें। कई बार इस विषय पे मैंने व्यक्तिगत रूप से सदन के अंदर आग्रह किया और देश की जनता भी चाहती है सदन चले। பின்னர் அவை கூடிய போது தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த சட்ட மசோதாவை மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதர் மொஹல் அறிமுகப்படுத்தி பேசினார். அப்போது இந்த சட்ட மசோதா கூட்டுறவு சங்கங்கள் தொழிற்சாலை பொருட்களின் விற்பனையையும் மேற்கொள்ள வழிவகை செய்வதாக கூறினார். மேலும் மாநில அரசுகள் கூட்டுறவு நிறுவனங்களிடம் இருந்து கூட்டுறவு மேம்பாடு சார்ந்த அமைப்புகளுக்கு நிதியை வழங்கவும் அனுமதி அளிக்கும் எனவும் குறிப்பிட்டார். கூட்டுறவு வங்கி கடன்களை நேரடியாக கூட்டுறவு சங்கங்களுக்கோ அல்லது கூட்டுறவு மேம்பாடு பணி சார்ந்த அமைப்புகளுக்கோ வழங்கவும் வழிவகை உருவாகும் எனவும் குறிப்பிட்டார். இந்த மசோதா எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளி காரணமாக விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. இதேபோன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளிக்கு இடையே கேரளம் பெயர் மாற்றம் சார்ந்த மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு மத்திய வேளாண் இணையமைச்சர் ராம்நாத் தாக்கூர் அளித்துள்ள எழுத்துப்பூர்வமான பதிலில் டிஜிட்டல் வேளாண் இயக்கம் வாயிலாக தற்போது வரை நாடு முழுவதும் 10,33,00,000 விவசாயிகளுக்கு அட்டைகள் விநியோகம் செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள் மொபைல் போனை பயன்படுத்தியே தங்களது பெயரை பதிவு செய்யலாம் எனவும் கூறியுள்ளார்.